கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கிறிஸ்துமஸ் கால செய்திகளை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். கிறிஸ்துமஸோடு தொடர்புடைய திருமறை பகுதிகளை நாம் ஆராய்ந்து சிந்தித்து தியானித்து வருகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதாமத்திலே ஏராளமான மரியாள்கள் காணப்பட்டாலும் இங்கு நாம் இன்றைக்கு சிந்திப்பது இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, மரியாள் இடத்தை குறித்து நீங்கள் திருமறையில் வாசிக்கும் பொழுது லூக்கா நற்செய்தியில் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதிலே 27வது வாக்கியத்திலிருந்து நீங்கள் 38வது வாக்கியங்கள் வரை உள்ள பகுதியை பார்த்தால், கன்னிகை பெண்ணாகிய அந்த மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் தேவதூதன் ஆண்டவரால் அனுப்பப்பட்டு தேவனுடைய செய்தியை சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது மரியாள் அந்த செய்தியை கேட்டு கலக்கம் அடைகிறாள். பிற்பாடு ஆண்டவருடைய தூதன் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே அவள் சொல்கிறாள், லூக்கா 1:38, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். இந்த ஒரு வார்த்தையிலே அவள் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? அவள் தன்னை பூரணமாய் அர்ப்பணித்ததை நாம் காண முடிகிறது. அடிமை என்கிற ஒரு சூழலில் உள்ள ஒரு மனுஷனுக்கு சுயசித்தம் செய்ய அவனுக்கு உரிமை இல்லை. ஆகவே இவள் தன்னை பரிபூரணமாக அர்ப்பணிக்கிறாள். ஆண்டவரின் தாயாரிடத்தில் கற்றுக்கொண்ட முதல் பாடம் என்ன? தன்னை பரிபூரணமாய் அர்ப்பணித்தாள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே அர்ப்பணித்திருக்கலாம், ஆனால் பூரணமாக அர்ப்பணித்திருக்கிறீர்களா? வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து உங்களை அடிமை போல அவருக்கு தத்தம் செய்திருக்கிறீர்களா? இரண்டாவதாக, இந்த மரியாள் இடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன? மேய்ப்பர்கள் வந்து தாங்கள் கண்டதை கேட்டதை எல்லாவற்றையும் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லும் பொழுது மரியாள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அங்கே வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 19 மரியாளும் அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். முதலாவது அர்ப்பணித்தாள், இரண்டாவது அடக்கமாய் எல்லாவற்றையும் காத்து கொண்டாள். இன்றைக்கு அநேக மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்ல வேண்டியதை சொல்வதில்லை, ஆனால் சொல்லக்கூடாததை சொல்லிவிடுவார்கள். சிலருக்கு வாழ்க்கையிலே பார்த்தால் அங்கே 2 வாய் காணப்படுகிறது. நமக்கு 2 காதுகளும் 1 வாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் சிலருக்கோ 2 மடங்கு பேசிவிடுகிறார்கள். ஆனால் மரியாளுக்கு தன் வாழ்க்கையிலே தேவதூதமாய் சொல்லப்பட்ட காரியங்கள், மேய்ப்பர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் தன்னுடைய இருதயத்திலே அதை வைத்து சிந்தனை பண்ணினாள். அதாவது அடக்கமானவள், சங்கதிகளை தன் உள்ளத்தில் வைத்து அடக்கி பாதுகாத்த ஒரு பெண்மணி. அதே லூக்கா நற்செய்தியில் 2ஆம் அதிகாரம் 51 பாருங்கள். ஆண்டவராய் இயேசுவானவர் அவர் எருசலேமில் இருந்து விட்டார், காணாமல் போன அவரை தேடுகிறார்கள். பிறகு இயேசுவை கண்டபோது ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொன்னபோது, நான் பிதாவின் வீட்டில் இருப்பதை குறித்து நீங்கள் அறியவில்லையா என்று சொல்கிறார். அந்த சமயத்திலே அங்கே வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிற ஒரு காரியம் என்ன? லூக்கா நற்செய்தியில் 2ஆம் அதிகாரம் 51 பாருங்கள். பின்பு இயேசு அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய நாவுக்கு வாய்க்கு காவல் வையும் என்று. இவள் சங்கதிகளை இருதயில் வைத்து கொண்டாள். முதலாவது அர்ப்பணித்தாள், அடக்கமாய் இருந்தாள். மூன்றாவதாக அவள் அங்கமானாள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேத வசனம் மிக தெளிவாய் 1ஆம் அதிகாரம் 14 வருகிறது. மேல் வீட்டு அறையிலே அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும்
அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். இந்த பெண்ணின் வயிற்றிலே பிறந்தவர் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர். அவள் தனக்கென்று ஒரு அமைப்பையோ அல்லது தன்னையே முன்னிறுத்தவில்லை. முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே அப்போஸ்தலர்களோடு இணைந்து அங்கே மேல் வீட்டு அறையிலே ஆண்டவராய் இயேசு சொன்ன வண்ணமாய் பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த 120 பேரிலே இவளும் அவளுடைய குமாரர்களும் இணைந்து கொண்டார்கள். அதனுடைய பொருள் என்ன? திருச்சபையிலே அவள் அங்கமாய் காணப்பட்டாள். ஒருவேளை ஒரு தனி மரமானது தோப்பாகாது. ஆகவே நாம் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும், எவ்வளவு பெரிய வரங்கள் பெற்றிருந்தாலும், ஆண்டவருடைய திருச்சபையோடு நம்மை அங்கமாக இணைத்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அர்ப்பணித்தவர்களா, அடக்கமாக இருக்கிறவர்களா, அங்கமானவர்களா என்பதை சிந்தியுங்கள். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மரியாளுடைய நற்பண்புகள் எங்கள் வாழ்விலே உருவாகி அந்த நற்பண்புகளிலே நிலைத்திருந்து குமாரனாகிய இயேசுவுக்கு நாங்கள் கனத்தையும் மகிமையும் கொண்டு வரக்கூடிய கருவிகளாக எங்களை மாற்றும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.